ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதை பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அடுத்த பொருத்தமான வேதை பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகலாம். நான் அதில் இருக்கிற விஷயத்தை மட்டும் படிச்சிட்றேன். வேதை பொருத்தம் அப்படிங்கிறது அஸ்வினிக்கு கேட்டை, பரணிக்கு அனுஷம், கார்த்திகைக்கு விசாகம், ரோகிணிக்கு சுவாதி, திருவாதிரைக்கு திருவோணம், புனர்பூசத்துக்கு உத்திராடம், பூசத்துக்கு பூரணம், ஆயுள்யத்திற்கு மூலம், மகத்திற்கு ரேவதி, பூரத்திற்கு உத்திராட்டாதி, உத்திரத்திற்கு பூரட்டாதி, அஸ்தத்திற்கு சதயம், ஒன்றுக்கொன்று வேதயாம் அப்படின்னு போட்டிருக்கு. மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம் இவை ஒன்றுக்கொன்று பரஸ்பர வேதயாம். வேதை உண்டானால் பொருந்தாது, பொருந்துவன சுபம். இதுதான் வேதை பொருத்தத்துக்கு போட்டிருக்காங்க. இது என்ன பொருத்தம் அப்படின்னு உண்மையாக எனக்கு தெரியவே தெரியாதுங்க. நீங்கள் உங்கள் ஜோதிடர்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நாடி பொருத்தம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாடி பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் படிக்கிறேன். அதுவும் என்ன அப்படிங்கிறத உங்கள் ஜோதிடர்கள்கிட்டயே கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நாடி பொருத்தம் அப்படிங்கிற விஷயம், ஆண் பெண் இருவரது நட்சத்திரமும் மத்திய நாடியானால் ஆணுக்கு பார்ச்சுவ நாடியானால் பெண்ணுக்கும் ஆகாது. ஆண் பெண் இருவரது நட்சத்திரமும் சமமான நாடியானாலும் அல்லது வெவ்வேறு நாடிகளானாலும் உத்தமமான பொருத்தமாகும். பின்வரும் நட்சத்திரங்களுக்குள் ஆண் பெண் இருவரது நட்சத்திரங்களும் அமையுமானால் இரண்டும் ஒரே நாடி ஆனாலும் தோஷம் இல்லை. கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், மகம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், ரேவதி. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன அப்படின்னே தெரியாது. தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பலை. எனக்கு இது தேவையும் இல்லை. அதனால் எனக்கு வேதை பொருத்தம், நாடி பொருத்தம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது தெரியும். ஆனால் இது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இதையெல்லாம் இவங்க பெருசாக எடுத்துக்கவும் சொல்கிறதில்லை. இந்த வேதை பொருத்தத்தை பற்றியோ அல்லது நாடி பொருத்தத்தை பற்றியோ அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லிடுறாங்க. அப்போ ஏன் அதை கொடுத்தாங்க, இப்போ அது ஏன் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிற விஷயமே எதுவுமே தேவையே இல்லாத விஷயங்கள் தாங்க. இதில் வர்ற எல்லா விஷயங்களையும் நம்ம கட்டத்திலேயே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த வேதையும் நாடி பொருத்தம் அப்படிங்கிறதும் நோய் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க சொன்னாங்க அப்படின்னாலும், நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் ஆயுள் பற்றியும் நம்ம கட்டத்திலேயே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சும்மா தெரிஞ்சுக்கிறது இல்லை, பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த விஷயங்களை நம்ம இந்த மாதிரி, இப்போது என்கிட்ட ஒரு தடவை ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. அவர் ரொம்ப சின்ன வயசு பையன், அதாவது ஒரு 32 வயசுக்குள்ளே தான் இருக்கும். கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் ஆகுது. ஒரு பெண் குழந்தை இருக்குதா. அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நான் சுக்கிர தசை அவருடைய ஆரம்பத்தில் இருக்குது, சுக்கிரன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால் நான் அவங்களுக்கு சொன்னது அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குங்க. இந்த சுக்கிர புத்தி முடிகிற வரைக்கும் தான் இந்த பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, அவர் ஆப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னும் கேட்டாங்க. வேறு இன்னொருத்தருக்கு கிட்னி கொடுக்க ரெடியாக இருக்காங்க, அவங்க கொடுத்தா நாங்கள் பண்ணலாமா அப்படின்னும் கேட்டாங்க. அதாவது உடல் டாக்டர் தானே அதை சொல்லணும், ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லையான்னு. ஆனால் இங்கே இவருக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் 3 வருஷங்கள் தான் அந்த பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லி தான் அனுப்பினேன். அதே போல் அவங்க தம்பிக்கு சொந்த அக்காவே கிட்னி கொடுத்தாங்க. அந்த கிட்னி வச்சு அவருக்கு 3 வருஷத்தில் பர்ஃபெக்டாக குணமாயிடுச்சுங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த சுக்கிர புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு லைஃபே நல்லா இருக்குது. இப்போது இன்னொரு குழந்தையும் அவங்களுக்கு பிறந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லபடியாக பழையபடியே அவர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த மாதிரி என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது கட்டங்கள்லையே தெரியுங்க. அதை கூர்ந்து பார்க்க முடியாமல் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மேலோட்டமாக பார்த்து சொல்லிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்ம கட்டத்திலேயே முழுமையாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் 3 மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அதை போட்டு உங்களோட டிகிரி சுத்தமாக
உங்கள் ஜாதகத்தை எடுத்து அதில் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக கணித்து சொல்ல முடியும். அவ்வளோ துல்லியமான விஷயங்களெல்லாம் வந்ததுக்கப்புறமும் திரும்பியும் இந்த 10 பொருத்தங்கள் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு, ஒன்றுமே இல்லாத விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து தயவு செஞ்சு இன்னி ஒரு கல்யாணம் கூட இந்த மாதிரி பண்ணாதீங்க. 2 பேர்த்துடைய ஜாதகத்தையும் வச்சு அவங்க வாழ்க்கை முழுக்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது துல்லியமாக சொல்ல முடியும். பிரச்சனைகள் இருக்கிறதையும் சொல்லிடுவோம். ஆமாங்க, இந்த வயசில் உங்கள் பொண்ணு கல்யாணமே பண்ணாதீங்க, இன்னும் ஒரு 2-3 வருஷம் போகட்டும், அவங்க கொஞ்சம் பக்குவம் அடையட்டும், அதுக்கப்புறம் பண்ணி வைங்க அப்படிங்கிற நாங்களே சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணால் போதும். தயவு செஞ்சு இந்த வெறும் 10 பொருத்தங்களை மட்டும் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரவே வராதிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இந்த தசா சந்தி 2 தசையும் சேரக்கூடாது, 2 புத்தியும் சேரக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதே திருமண பொருத்தத்தில் தான் அதுவும் வரும். அதை பற்றி என்ன அப்படிங்கிறத அடுத்த வர பதிவுகளை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.